ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீம் 369. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேக்கிங் ஆன அந்த ரிவார்டு வந்து எப்படி நமக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மை பிளானில் போய்க்கலாம். மை பிளானில் போனீங்கன்னா இந்த அன்ஸ்டேக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்ரா அமௌண்ட் வந்து அன்ஸ்டேக்கிங் ஆகி எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் வரும். சீரியல் நம்பரில் பாருங்கள், 1லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு 75 டைம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து டேட்டு, சேவிங்ஸ் எவ்வளோ ஆகுது, வித்ட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அன்ஸ்டேக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னா பெய்டுனும், அன்ஸ்டேக்கிங் ஆகாமல் இருந்தால் பெண்டிங்னும் காட்டும். ஓகே, இதில் வந்து சேவிங்ஸ் வந்து எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10% வந்து சேவிங்ஸ் போகும். அது எப்போ உங்களுக்கு அது ரிட்டர்னாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்டேக்கிங்லாம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அன்ஸ்டேக்கிங் ஆனால் கடைசியில் உங்களுக்கு 616 என்னோட இந்த டேட்டா அப்படி 616 டீம் 369 வந்து எனக்கு சேவிங்ஸில் வந்திருக்கு. ஓகே, இதில் வந்து வித்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற அந்த 90% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வித்ட்ராவல் மந்த்லி ஆகிட்டுருக்கு. அது எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படின்றத நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். அதில் எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும், அதில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இதை பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ல் அதை வந்து 4 பங்காக பிரிப்பாங்க. 25% வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த 25%, அதாவது 25 ஒரு வருஷத்துக்கு வச்சுக்குவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த 25 வந்து 4ஆல் வகுத்துக்குவாங்க. 4ஆல் வகுத்துட்டு அந்த 4ஆல் வகுத்ததை ஒவ்வொரு குவார்ட்டரா, அதாவது அந்த 4 அப்படின்றது வந்து ஒவ்வொரு குவார்ட்டர், வருஷத்துக்கு 4 குவார்ட்டர். அந்த ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 3 மாதம். அந்த 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு வேல்யூ காட்டுது பாருங்க. 1, 2, 3 இந்த 3 மாதத்துக்கு ஃபிக்ஸடாக வேல்யூ, 4, 5, 6 ஒரு ஃபிக்ஸடாக வேல்யூ காட்டுது. இப்போ அது எப்படின்றத கால்குலேஷன் பார்க்கலாம். இந்த அன்ஸ்டேக்கிங் ஆனதில் பார்த்தீங்கன்னா 6168 T369 நம்ம டோக்கன் வந்து 6168 டோக்கன் வந்து இருக்குது. அது அன்ஸ்டேக்கிங் ஆகிருக்கு. அது எப்படி ஆயிருக்கு அப்படின்றது இந்த கால்குலேஷனில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 6168 டோக்கன். அதை வந்து 4ஆல் வகுத்தாங்க அப்படின்னா நமக்கு 1542 டோக்கன் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த டீம் 369 வந்து காயினாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாக் செயின் வந்ததுனால காயினாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த 4ஆல் வகுத்ததை நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதை 3ஆல் வகுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து 4ல் ஒரு பங்கு தான் அந்த 1542ங்கிறது. அதை வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்காக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1514 வரும். இந்த 1514ல் சேவிங்ஸ் வந்து 10%, அது வந்து பார்த்தீங்கன்னா 51.4 காயின் வந்து நமக்கு சேவிங்ஸுக்கும் போகும். அதை வந்து நம்ம இந்த 514லேருந்து அந்த 10% கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 462.6 அப்படின்ற அந்த காயின் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு மந்த்லி அந்த ஒரு குவார்ட்டரில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு. ஓகேங்களா. சேவிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 51.4ம், விட்ராவில் வந்து 462.6ம் நமக்கு சேவிங்ஸில் வருது. இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 3 மாதத்துக்கு வரக்கூடியது இந்த கால்குலேஷன். ஓகேங்களா. அது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டில் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து அந்த மீதி அந்த 4626 டோக்கன் அந்த காயின் தான் வந்து நமக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் 1500 சம்திங் வந்து நமக்கு வித்ட்ராவல் ஆயிடுச்சு. அப்போது மீதி இருக்கிற அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 4626 காயின் நமக்கு இருக்குது. அதை மறுபடியும் கன்வெர்ட் ஆகும் 4ஆல் வகுத்து நமக்கு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1156.5. இதை வந்து 3ஆல் வகுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு அந்த ஒரு குவார்ட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 385.5 காயின் வந்து நமக்கு கிடைக்குது. அதை 10% வந்து சேவிங்ஸ் கொண்டு போனோம் அப்படின்னா 38.55. அந்த 385.5லேருந்து இந்த சேவிங்ஸை கழிச்சோம் அப்படின்னா மந்த்லி நமக்கு வித்ட்ராவல் ஆகக்கூடியது 346.9.
இதில் சேவிங்ஸ் போகிறது 38.55, வித்ட்ராவல் ஆகிறது நமக்கு 346.9. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு 3 மாதத்துக்கு நடக்கக்கூடியது. நான் இன்வெஸ்ட் பண்ண அந்த வேல்யூவுக்கு இந்த கால்குலேஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதுன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது வந்து அந்த 2வது குவார்ட்டரில் வந்து நமக்கு எவ்வளோ காயின் வந்து வித்ட்ராவல் ஆச்சோ அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது, 3469. அதை வந்து 4ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியதை அதாவது வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் வருது. 4 குவார்ட்டரில் நமக்கு கிடைக்கக்கூடியது 4 குவார்ட்டருக்கு 867.37 வருது. அதை வந்து 3 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஒரு குவார்ட்டர் 3 மாதம் 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 289.12. இதில் வந்து 10% சேவிங்ஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா 28.912 காயினும் நமக்கு அதை சேவிங்ஸ், அதாவது வித்ட்ராவலுக்கு அந்த சேவிங்ஸ் போக வித்ட்ராவலுக்கு போகக்கூடிய அந்த காயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 260.21 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சேவிங்ஸுக்கு 28.912, வித்ட்ராவலுக்கு 260.21 நமக்கு கிடைக்குது. இது வந்து 3வது குவார்ட்டருக்கு 3 மாதத்துக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இந்த 3 கால்குலேஷனுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அந்த டவுட்டும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் கேட்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அவைலபிளில் கிடைக்க போகுது, வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.